ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கடந்த கொஞ்ச நாளாக அட்வான்ஸ் டெக்னாலஜி வளர வளர தமிழ்நாட்டில் இருக்கிற ஹேக்கர்ஸ் வச்சு அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி அழிச்சிட்ருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. தமிழ்நாடு என்ன பேய் பிசாசு இருக்கான்னு எனக்கு தெரியல. ரொம்ப பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்குது. எதுக்கு என் ஃபோனில் இருந்து டெலீட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதனால் யாருமே இனிமேல் மொபைல் வாங்காதீங்க, லேண்ட்லைனுக்கு மாறுங்க. ப்ளஸ் 10 ரூபா காயின் போட்டு 7 ரூபா காயினில் பேசுகிற மாதிரி மாறுங்க. சரியா? இப்போ என் ஃபோன்லேருந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியை 3 டெக்னாலஜியை டெலிட் பண்ணிட்டாங்க. இந்த கதை ஆல்ரெடி இங்கிலீஷ் படத்துலேயே பார்த்துட்டேன், மிஷன் இம்பாசிபிள் 1ல். அதில் ஹேக் பண்ணாங்க. இதில் ஹேக் பண்ணி இருக்கிற ஒன்றாம் நம்பர் 2ஆம் நம்பர் கமாண்ட் நம்பர் ஹைஃபன் நம்பர் மாதிரி நிறைய விஷயத்தை டெலிட் பண்ணுறாங்க. இது தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் படித்தவங்க எதுக்கு இந்த மாதிரி தப்பு செய்யலான்னு தெரியல. நியாயமாக பார்த்தா இவங்கெல்லாம் சாத்தான கூட்டமாக இருக்கணும், இல்லைன்னா சாத்தா மாதிரி பேய் உருவத்துறதுக்கு கூட்டமாக இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் யாரும் மொபைல் வாங்காதீங்க. மெயினாக நான் வச்சுருக்க மொபைல் நோக்கியா மொபைல் வாங்காதீங்க. நோக்கியா மொபைல் மட்டும் இல்லை, நோக்கியா மாதிரி எந்த மொபைலும் யாரும் மேல் வாங்காதீங்க. எல்லாம் லேண்ட்லைனுக்கே பாருங்கள். கடவுள் எனக்கு செஞ்சதுனால இதை தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இனிமேல் யாரும் மொபைல் ஃபோன் வாங்காதீங்க. உங்கள் ஃபோன் ஹேக் பண்ணுவாங்க. முடிஞ்சு போனால் அந்த என்ன சொல்கிறது, சப்பாத்தி புரோட்டாவை பிச்சு திங்கிற மாதிரி 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் காமா ஹைஃபன் அப்பாசிட்டிவ் இந்த மாதிரி நிறையா விஷயத்த கிள்ளிடுவாங்க. டெக்னாலஜியில் வித்தியாசமாக இடையில பூந்து சிசை வச்சு கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஏன் நடக்குது எனக்கு தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் யாரும் மொபைல் வாங்காதீங்க. சரியா? எல்லாம் லேண்ட்லைனுக்கே மாறிடுங்க. தேங்க்யூ காட்.